தென் மாநிலங்களின் எண்ணிக்கையை ஏன் குறைக்க நீங்கள் திட்டமிடுறீங்க? தமிழ்நாட்டின் எண்ணிக்கையை நீங்கள் குறைக்க திட்டமிடுறீங்க. இதன் மூலம் வட மாநிலங்களின் எண்ணிக்கையை நீங்கள் பெருக்கி அதிகாரத்தை தக்க வைக்க பார்க்குறீங்க. இந்த சூழ்ச்சி அரசியல் அதுக்குள்ள இருக்கு. ஒன்றிய அரசு கொண்டு வருகிற மறுவரையறை நல்லதல்ல, சட்டத்துக்கு புறம்பானது, நமது ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும். எனவே இதை எதிர்க்க வேண்டும் என்று எதிர்த்த அதே கட்சிகள் தற்போதும் உறுதியாக இருந்தால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கணும், மேகதாதுக்கும் கூட்டப்பட்டிருக்கணும், மறுவரையறைக்கும் கூட்டப்பட்டிருக்கணும். அதை முதல்வர் அந்த முன்முயற்சி எடுத்துக்கணும். இருந்தாலும் தனித்தனியாக எடுத்தாலும் கூட அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதில் தவறொன்றும் இல்லை. கூட்டணும், கருத்து அறியணும். அது ஜனநாயகத்தில் மிக மிக முக்கியம். பிஜேபி எந்த எல்லைக்கும் செல்லும். நமது ஒற்றுமையை குலைப்பதற்கு, சட்டத்தின் ஆட்சி முறையை சிதைப்பதற்கு எந்த எல்லைக்கும் பிஜேபி செல்லும். எனவேதான் சமரசம் இல்லாமல் நாங்கள் அதை தமிழ் நியூஸ் நேரல் கண்மணாக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய திரு வீரபாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த தொகுதி மறுவரையறை மசோதா ஏற்கனவே தோல்வியுற்றது. மீண்டும் அந்த மசோதாவை மத்திய பாஜக அரசு கொண்டு வர முயற்சித்து கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. போதிய ஸ்ட்ரென்த் எங்களுக்கு வந்துருச்சு, வி ஆர் ரெடி டு பாஸ் தி பில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அநேகமாக ஒரு ஸ்பெஷல் செஷனை கூட்ட போகிறதாகவும் தகவல்கள் தொடர்ந்து பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது சிபிஐயும் கூட. இதை முறியடிக்க முடியுமா? என்ன உங்களுடைய பார்வை? இது தவறு. ஒன்றிய அரசின் அணுகுமுறை தவறு. உலகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாடு நம்முடைய நாடு. உலகமே வியக்குகிற நாடாளுமன்ற ஜனநாயகம் நம்முடையது. இதில் என்ன குறை? இதை இன்னும் செழுமைப்படுத்தி முன்னெடுக்க வேண்டுமே அன்றி இருப்பதை சிதைக்கக்கூடாது. தென் மாநிலங்களின் எண்ணிக்கையை ஏன் குறைக்க நீங்கள் திட்டமிடுறீங்க? தமிழ்நாட்டின் எண்ணிக்கையை நீங்கள் குறைக்க திட்டமிடுறீங்க. இதன் மூலம் வட மாநிலங்களின் எண்ணிக்கையை நீங்கள் பெருக்கி அதிகாரத்தை தக்க வைக்க பார்க்குறீங்க. இந்த சூழ்ச்சி அரசியல் அதுக்குள்ள இருக்கு. இது பற்றி நாடாளுமன்றம் விவாதிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். எதிர்கட்சிகளின் கருத்தறின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நிலவுகிற இந்த நாடாளுமன்ற எண்ணிக்கையில் என்ன குறை? இதை அதிகரிக்கணுங்கிறீங்க. அதிகரிப்பதன் மூலம் ஏற்ற இறக்கங்களை ஏன் நீங்கள் உருவாக்குறீங்க? இருக்கிற எண்ணிக்கை போதுமானது. நாடாளுமன்ற உரையாடலை மேம்படுத்தணும். நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய விழுமியங்களை உயர்த்தணும். வெறும் கூச்சலிடுவது, ஒரு பலாத்காரத்தை கொண்டு பெரும்பான்மையை கொண்டு சட்டங்களை நிறைவேற்றுவது என்று இல்லாமல் ஒரு ஜனநாயகபூர்வமான விவாத அரங்காக அது மாறும். சட்டம் ஏற்றுகிற இடம் அது, பலத்தை நிரூபிக்கிற இடம் இல்லை. அது எங்களுக்கு போதுமான பலம் இருக்கு அவ்வாறு சொல்லுவதே நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது தொடுக்கிற தாக்குதல். அப்போ பலம்ன்றதை அதே பண்ணீங்களா? நீங்க பலமானவர்கள் எல்லோரும் கூடி தப்பான கருத்தை முன்மொழிந்தா, பலமற்றவர்கள் சரியான கருத்தை முன்மொழிந்தா எது சரி? எளியவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தான் சரி. ஆமாம். எனவே ஒன்றிய அரசு பாடங்களை பெற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. அது பெரிய சாம்ராஜ்யங்களே சரிந்து இருக்கிறது இந்திய மண்ணில், உலகில். எனவே பல கட்சி இயங்கும் முறையில் தோல்வியே அடைய மாட்டோம் என்போன்ற மனநிலையில் ஒன்றிய அரசும் மாண்புமிகு பிரதமரும் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் சரியான பாடங்களை இந்திய ஜனநாயகம் கற்றுத்தரும். கடந்த முறை இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது ஆப்போசிஷன் யூனிட்டி ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை நம்ம முறியடித்தோம். 2/3 கொண்டு வராமல் நமக்கு பயமாகவும் இருந்துச்சு. கடைசி நிமிடம் வரைக்கும் பிஜேபி எந்த எல்லைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு பயவுணர்வும் இருந்துச்சு. இப்போ மீண்டும் அந்த 5 மாநில தேர்தலுக்கு பிறகு அந்த மசோதாவை இந்த பாஜக அரசு கொண்டு வர இருக்கிறது. அப்போசிஷன் யூனிட்டி எப்படி இருக்கு? முதல்ல ஏற்கனவே கொள்கை அளவில் எதிர்த்த கட்சிகள் அனைத்தும் அதே கொள்கையில் நீடித்தால் அது தோற்கடிக்கப்படும். கட்சி அரசியலாக சிந்திக்கக்கூடாது. இது ஒரு கொள்கை அரசியலாக சிந்தித்தால் ஏற்கனவே அந்த கொள்கையில் உறுதியாக நின்ற கட்சிகள் இப்பொழுது மாறுமா என்ன? மாறினால் கொள்கையை கேள்விக்குறி. அவ்வாறு மாறாது என்று நான் நம்புகிறேன். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக மறுவரையறை, ஒன்றிய அரசு கொண்டு வருகிற மறுவரையறை நல்லதல்ல, சட்டத்துக்கு புறம்பானது, நமது ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும். எனவே இதை எதிர்க்க வேண்டும் என்று எதிர்த்த அதே கட்சிகள் தற்போதும் உறுதியாக இருந்தால் ஒன்றிய அரசு தோல்வியும். ஆனால் இந்த 5 மாநில தேர்தலுக்கு பிறகு பல மாநில கட்சிகளினுடைய நிலைமையே வந்து சீர்குலைந்து இருக்கிறது. முற்றிலுமாக வேறுபட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இல்லையா? அந்த ஒரு ஒரு கூடுதல் ஒரு எதேச்சதிகாரத்தில்
அந்த ஒரு வீச்சில் அவர்கள் இந்த மசோதாவை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியா இருக்காங்களோ? ஆமாம், ஆள் பிடிக்கிறது, கட்சி தாவலை ஊக்குவிப்பது, இதை ஒன்றிய அரசே தலைமையேற்று நடத்தினா, ம், உள்துறை அமைச்சரே அதற்கு தலைமை தாங்கினா, ம், வெற்றி தோல்வி இயல்பு. ஆனால் ஜனநாயகம் என்னவாகும்? நீண்ட நெடிய வரலாற்று வழியில் இந்தியாவின் ஜனநாயகம் மிளிர்கிறது. அதை இன்னும் வளர்த்தெடுக்கணும். அதை இப்பொழுதே அதனுடைய கழுத்தை நெறித்தான். ம். எனவேதான் ஒன்றிய அரசு பேராபத்து என்று நாம் சொல்கிறோம். ம். கொள்கை அளவில் சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ, எண்ணிக்கை அதிகமோ குறைவோ, கொள்கை அளவில் எல்லோரும் ஒரே புள்ளியில் நின்று ஒன்றிய அரசை தோற்கடிக்க வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேண்டுகோள். இப்போ 543 3 இடங்கள் காலி இடங்களாக அறியப்படுது மரணித்ததன் அடிப்படையில். இப்போ 540ல் 360 அவங்களுக்கு தேவைப்படுகிறது. 329 அவர்களிடம் இருப்பதாக தொடர்ந்து நம்ம செய்திகள் வாயிலாக பார்க்குறோம். இப்போ இடையில் இருக்கக்கூடியது இன்னும் சொற்பமான எண்ணிக்கை மட்டுமே. அதில் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் காங்கிரஸிலே கூட பல விதமான முரண்பட்ட கருத்துக்கள் அந்தந்த மாநில வாரியாக வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதை எப்படி பார்க்கிறது? அதான் எதிர்கட்சிகளின் ஒற்றுமையை சிதைப்பது, கொள்கை அளவில் இருக்கிற கட்சிகளை நீர்த்து போகச் செய்வது, இந்த அரசியல் தவறுகளில் ஒன்றிய அரசு தொடர்ந்து ஈடுபடுகிறது. பிரதமர் அதை ஊக்குவிக்கிறார், உள்துறை அமைச்சர் அதை ஊக்குவிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல ஜனநாயகத்திற்கு. நாடு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இருக்கிறது. கொள்கை அளவில் இதை அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து நின்று இதை தோற்கடிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. முந்தைய திமுக ஆட்சியின் போது நம்ம ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை, அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் நம்ம எடுத்துகிட்டு போனோம். இப்போ நம்ம அதிலிருந்து சற்று கொள்கையை திடீரென்று மாற்றிக்கொண்டோமோ, நோ டீலிமிட்டேஷனுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோமோ? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதுமே சரியான நிலையில் இருக்கிறது. இடதுசாரிகள் மிக சரியான நிலையில் இருக்கும். எத்தகைய மாற்றங்கள் என்றாலும் அது நாடாளுமன்றம் வாதிக்க வேண்டும். எதிர்கட்சிகளின் கருத்து அறியணும். டாக்டர் அம்பேத்கர் 2 பில்லர் நிறுவனார் பார்லிமெண்ட் டெமோக்ரஸிக்கு. இந்திய ஜனநாயகத்துக்கு 4 தூண்கள் நமக்கு தெரியும். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் சிறப்பு தூண்கள் 2 நிறுவினார். ஒன்று எதிர்கட்சிகள், இன்னொன்று விவாத முறை. இதை 2ஐயும் அடித்து நொறுக்கி விட்டது பிஜேபி. எனவேதான் பேராபத்து என்கிறோம். இது நல்லதல்ல. இந்த பேராபத்தை அரசியல் கட்சிகள் உணரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதான் திமுக போன்ற நீண்ட நெடிய ஜனநாயக வழியில் பயணிக்கிற அரசியல் கட்சிகள் இதை ஆழமாக உணர்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். என் சோமு கனிமொழி அவர்கள் பேசியதும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரமாக அண்மையில் பார்க்கப்படுது. தொகுதி மறுவரை சம்பந்தமான கேள்விக்கு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பரும் இல்லை என்ற ஒரு கருத்து கொள்கை ரீதியான முன்னெடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு குரல் ஒலிக்கும் பொழுது சிபிஐ அதை எப்படி பார்க்கிறது? அந்த சொல்லே தவறு, அரசியல் பிழை அது. இப்போ ஏகாதிபத்தியம் எப்படி நண்பனாக முடியும்? விடுதலை இயக்கங்களுக்கு ஏகாதிபத்தியம் நண்பனாக முடியாது. அது பகைதான், முறியடிக்க வேண்டிய பகைதான். விடுதலை இயக்கங்கள் தான் வெற்றி பெற வேண்டும். விடுதலை இயக்கங்களை அடக்கி ஒடுக்கிற ஏகாதிபத்தியமும் விடுதலைக்காக போராடுகிற அரசியல் இயக்கங்களும் ஒன்றல்ல. அதுபோல வகுப்புவாதமும் ஜனநாயக இயக்கமும் ஒன்றா அல்ல. எனவே திமுக, அதிமுக போன்ற இயக்கங்கள் ஜனநாயக இயக்கங்கள். அப்படி போனா எதிர்காலம் கேள்விக்குள்ளாகும். அரசியல் இயக்கங்களுக்கே எதிர்காலம் கேள்விக்குள்ளாகும். நமது கொள்கையிலிருந்து எதற்காக நம்ம அரசியல் கட்சியை துவக்கி இருக்கிறோம்? திராவிட இயக்கம் என்பது பெரியார், அண்ணா, கலைஞர் வழி. இதெல்லாம் ஒரு கொள்கை வழிதான். இடதுசாரிகள் கொள்கை வழிதான். இதர ஜனநாயக சக்திகள் கொள்கை வழிதான். இந்த கொள்கைகளுக்கெல்லாம் நேர் எதிராக இருக்கிற பிஜேபியுடன் எப்படி சமரசம் காண முடியும்? அப்புறம் எல்லாமே கேள்விக்குள்ளாகும். ஆனால் அந்த தவறை திமுக செய்யாது. ஒரு நிறைய அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த தலைவர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். ஒரு ஜனநாயக பாரம்பரியம் இருக்கிறது. எனவே அந்த தவறை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். இப்போ காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து தொடுக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்பது திமுக பாஜகவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் நகருகிறார்களோ இல்லையோ, அவர்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறது போல இருக்கு. தொடர்ந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இது டீலிமிட்டேஷனுக்கு திமுக நகர்ந்து கொண்டிருக்கிறதா பாஜக நோக்கி? ஏனென்றால் நீங்கள் ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் என்ற ஒரு கூட்டம், அதிலேயே பல 1008 விமர்சனங்கள். அனைத்து கட்சி கூட்டம் தான் அதை நடத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம், அதில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காத ஒரு விவகாரம், இவைகளெல்லாம் சுட்டி காட்டி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர், தமிழக வெற்றி கழகத்தினரிலிருந்து பல முன்னணி தலைவர்கள், அமைச்சர்கள் இப்படிலாம் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குயா? அப்படிதான் இருக்கா? இல்லை, அரசியலை பொறுத்தவரை கணிப்புகளை விட யதார்த்தமும் உண்மையும் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கணும், மேகதாதுக்கும் கூட்டப்பட்டிருக்கணும்,
மறுவரையறைக்கும் கூட்டப்பட்டிருக்கணும். அதை முதல்வர் அந்த முன்முயற்சி எடுத்திருக்கணும். இருந்தாலும் தனித்தனியாக எடுத்தாலும் கூட அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதில் தவறொன்றும் இல்லை. கூட்டணும், கருத்து அறியணும். அது ஜனநாயகத்தில் மிக மிக முக்கியம். அதை நாங்கள் எப்பொழுதுமே வலியுறுத்துகிறோம். அனைத்து கட்சி கூட்டம் என்பது நல்லது. வெவ்வேறு கருத்துக்கள் உள்ள அரசியல் கட்சிகளை ஒரு ஒருமித்த கருத்தோட்டத்துக்கு வருவதற்கு உரையாடல் அவசியம். அதற்கான முன்முயற்சிகளை முதல்வர் எடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கூறுகிறோம். எடுப்பதுதான் நல்லது. அதற்கு முன்னால் கணிப்புகளில் இறங்குவது ஒரு முழு அரசியல் ஆகாது, முழு அரசியல் வடிவம் பெறாது. நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அரசியல் நிலைப்பாடுகளை பொறுத்திருந்தான் பார்க்கணும். அப்போதைய முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லா அண்டை மாநில முதல்வர்களையும் சரி, பல முதல்வர்களை கூட்டு ஒரு ஆலோசனையை கூட்டம் நடத்தினார். ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ற ஒரு கேம்பெயினை பண்ணார். அப்போது கையில் வந்து மசோதா இருந்துச்சு. அப்போது அந்த தீவிரத்தன்மையை உணர்ந்து எல்லா முதல்வர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு கொண்டு வந்தார். ஆனால் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான நடந்த இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் முதலில் அதுவே ஒரு அடிப்படை பிழையாக கருதப்படுகிறது. தோழமை கட்சிகளாலே அது சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் நீங்கள் என்ன ஒரு பிரதானப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த மசோதாவும் கைக்கு வரலை, என்ன நோக்கத்திற்காக கூட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இல்லையா? இல்லை, ஒரு முன்கூட்டியே விழிப்பாக இருப்பதோ கொள்கை வழி அரசியல் கட்சிகள் ஒன்றிணைவது நல்லது தான். இப்போ திமுகவையும் தாவிகாவையும் நம்ம ஒப்பீடுகள் இப்போ செய்வது சரியல்ல. ஏன்னா அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. தாவிகாவுக்கு, திமுகவுக்கு இருக்கிறது, பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு தாவிகா வந்திருக்கிறது. முதல்வர் பொறுப்பில் இருக்கிற மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகளில், மிக முக்கிய அரசியல் காரணிகளில் கூடுதல் பொறுப்பு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அந்த அளவில் அந்த முயற்சிகள் எடுத்திருக்கிறார் ஒரு பக்கம். இன்னும் அடுத்தடுத்து இந்த மறுவரை சம்பந்தமாக, மேகதாது சம்பந்தமாக, இல்லை ஒரு பற்றி அறிகிற தேசிய பிரச்சனைகள் சம்பந்தமாக தமிழ்நாட்டு முதல்வர் தேச நலன், தமிழக நலன் என்கிற அந்த புள்ளியில் எதிர்கட்சிகளை அழைத்து பேசுவது என்பதும் கூட்டங்களை கூட்டுவது என்பதும் நல்லது. போதிய புரிதல் திரு விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இருக்கிறதா இந்த தொகுதி மறுவரையை பற்றி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதே கடந்த காலத்தில் இந்த இஷ்யூவை திமுக கையில் எடுக்கும் பொழுது இவைகள் எல்லாம் வந்து இப்போ பிரதான பிரச்சனை அல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லெட்டர் பேட்லேயே வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோம், நாம் ஒரு 5 கட்சியினுடைய டிபெண்ட்ஸ் பண்ணி இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறோம், அவர்களுடைய வற்புறுத்தலின் பெயரில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. போதிய புரிதல் இருக்கா? இல்லை, புதிது நீங்கள் ஒரு 100 ஆண்டு கால கட்சி, 50-60 ஆண்டு கால கட்சியை அதிகாரத்துக்கு வந்து 2 மாதங்கள் ஆகிற ஒரு கட்சி, இல்லை கட்சி துவக்கி 2 ஆண்டுகள் இருக்கிற கட்சியோட ஒப்பீடு என்பது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது. அதே அளவில் கொள்கையில் அவங்க சரியா இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஒன்றிய தமிழக முதல்வர், தமிழக அரசு சில மிக முக்கியமான அரசியல் பிரச்சனைகளை சமரசம் செய்யக்கூடாது. அது எங்கள் நிலை. சார்பின்மை, மதச்சார்பின்மையில், தமிழ்நாட்டின் நலன்களில், உழைப்பாளி மக்களின் உரிமைகளில் சமரசம் செய்யக்கூடாது. உழைக்கிற மக்களின் உரிமைகளில் மிக உறுதியாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணும், மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கணும். தமிழ்நாட்டின் நலன்களில் மிகுந்த அக்கறையுடன் ஆர்வமாக இருக்கணும். இந்த குறைந்தபட்ச செயல்திட்டம் தான் நீங்கள் வந்து சொல்லி தான் வெளியிலேருந்து ஆதரவும் ஆரம்பத்தில் கொடுத்துருந்தீங்க. ஆமாங்க, அதில் உறுதி என்ன போதும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு மேலும் சவாரி, ஒவ்வொன்றையும் ஒப்பீடுகள் என்பது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது. இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும் அதை பற்றி கணிப்பதற்கு. ஓகே, எனக்கு இந்த புதியவங்க அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம். எனக்கு இந்த விவகாரத்தில் கூடுதலான ஒரே ஒரு கேள்வி தான். நீங்கள் இன்னும் நம்புறீங்களா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இந்த மசோதாவிற்கு எதிராக இருந்து வாக்களிக்கும் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தில்? நான் நம்புகிறேன். பாஜக தொடர்ந்து திமுகவை அணுகி கொண்டு இருக்கிறது. பாஜக எந்த எல்லைக்கும் செல்லும். கடந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேர்தல் ஆணையர் நியமனம் சம்பந்தமான ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படும் பொழுது கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அந்த மசோதா என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அப்படி கூட இந்த முறை நடக்கக்கூடும், அந்த அளவுக்கு கூட செல்வார்கள் பாரதிய ஜனதா என்கிற கருத்தும் சொல்லப்படுகிறது. அதனால இந்த கேள்வியை மீண்டும் பிஜேபி எந்த எல்லைக்கும் செல்லும். நமது ஒற்றுமையை குலைப்பதற்கு, சார்பின்மையை அழிப்பதற்கு, சட்டத்தின் ஆட்சி முறையை சிதைப்பதற்கு எந்த எல்லைக்கும் பிஜேபி செல்லும். எனவே சமரசம் இல்லாமல் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். பிஜேபி செல்கிற எல்லைக்கு திமுக சென்றால் அது பொருள் அல்ல, அது செல்லாது என்று நாம் திடமாக நம்புகிறோம். ஓகே.
ஏன்னா ஒரு திராவிட இயக்க கொள்கை இருக்குது அதுக்கு அதற்குள்ள. அதனால தான் ஜனநாயக சக்தியை நம்ம பார்க்குறோம். அதை வகுப்புவாத சக்தியோடும் ஒப்பிட முடியாது. எனவே திமுக தனது கொள்கையில் உறுதியாக இருக்கும். அவரவர் தனித்தனியாக இருந்தாலும் கூட அந்தந்த கொள்கையில் உறுதியாக நின்றாலே அது பிஜேபியை தோற்கடிச்சிடலாம். ஒரு பெரிய நீண்ட நெடிய ஜனநாயக பாரம்பரியம் இருக்கிற காரணத்தினால் திமுக அந்த தவறை செய்யாது என்று கம்யூனிஸ்டுகள் நம்புகிறோம். நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல இணையர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.